ஒரு அண்ணன் தம்பி, ரெண்டு காக்கா. என்ன நடந்தது? அல்லாஹ் ஒரு ஸ்டோரியை குர்ஆன்ல நமக்கு சொல்லியிருக்கிறான். அந்த ஸ்டோரியிலிருந்து நமக்கு என்னென்ன லெசன்ஸ் தெரிஞ்சுக்க போறோம்? அந்த அண்ணன் தம்பி யார் தெரியுமா? ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள், ரெண்டு மகன்கள். அந்த ரெண்டு மகன்களுக்கு மத்தியில் என்ன நடந்ததுங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லியிருக்கிறான். வத்லு அலைஹிம் நபஅ பனி ஆதம பில் ஹக். அல்லாஹ் சொல்றான், நபியே, அல்லாஹ் நம்முடைய நபிக்கு சொல்கிற, நபியே நீங்க ஓதி காட்டுங்க, குர்ஆன்ல இருந்து நான் சொல்றதிலிருந்து மக்களுக்கு ஓதி காட்டுங்க ஒரு செய்தி. எந்த செய்தின்னு கேட்டா, ஆதமுடைய ரெண்டு மகன்கள் பற்றிய உண்மையான செய்தியை சொல்லி காட்டுங்க. ஏன்னா அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாமே உண்மை, அதில் எந்த பொய்யுமே இல்லை. ஆகவே தான் அல்லாஹ் சொல்றா, பில் ஹக், சத்தியம், உண்மையான செய்தியாக இருக்கக்கூடிய இந்த ஆதமுடைய ரெண்டு மகன்கள் உடைய ஸ்டோரிஸை சொல்லி காட்டுங்க. ரெண்டு மகன்கள், அண்ணன் தம்பி. ஒருத்தர் பெயர் காபீல், இன்னொருத்தர் பெயர் ஹாபில். காபில் ஹாபில், இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன நடந்தது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமியில அல்லாஹ் படைச்சிருக்க முதல் மனிதர். அவங்க உயிரோடு இருக்கும்போது, அவங்க ஒரு நபியா இருக்கும்போது, அவங்களுடைய பிள்ளைகளாக இருந்த ஹாபிலுக்கும் காபிலுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப ஒருத்தர் இன்னொருத்தர் மேல பொறாமப்பட்டார். பொறாமை, அதனால ஒரு பெரிய தப்பு பண்ணினார். அந்த செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் இங்கே சொல்றான், இது கர்ரப குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பல் மினல் ஆஹர். ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு குர்பானி கொடுத்தாங்க, அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தான். அதுல ஒருத்தருடையதை அல்லாஹ் அந்த குர்பானியை ஏற்றுக்கொண்டான், இன்னொருத்தருடையதை அல்லாஹ் அந்த குர்பானியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளலை தெரியுமா? ஏன் அல்லாஹ் ஒருத்தருடையதை ஏற்றுக்கொள்ளலைன்னா, அவரிடம் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய தக்குவா இருக்கல. அவர் ஒரு பாவத்தை செய்ய நினைச்சார். அதனால அப்படி பாவத்தை செய்யற எண்ணத்தோடு அவர் இருந்ததுனால, அதோட அவருடைய உள்ளத்துல பொறாமை இருந்ததுனால அல்லாஹ் அவருடைய குர்பானியை ஏற்றுக்கொள்ளலை. ஒருத்தருடையதை ஏத்துக்கிட்டான். அவருடைய பேர் என்ன தெரியுமா? அவருடைய பேர் தான் ஹாபில். யாருடைய குர்பானி அல்லாஹ் ஏத்துக்கல தெரியுமா? காபீல். காபீலுடைய குர்பானி அல்லாஹ் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு மறுத்துட்டான். ஹாபிலுடைய குர்பானி அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். ஏன் அவங்க குர்பானி கொடுத்தாங்க, ஏன் அல்லாஹ் ஏத்துக்கல? அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, தெரியுமா? அந்த ஸ்டோரி என்ன தெரியுமா? ஹாபில் காபில் ரெண்டு பேருக்கும் அவங்களோடு கூட பிறந்த தங்கச்சிகள் இருந்தாங்க. எப்படின்னா, அவங்களோடு பிறந்தவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர் தானே அம்மா அத்தா. அல்லாஹ் தஆலா இவங்க ரெண்டு பேரை தானே முதல்ல ஜோடியா படைச்சிருந்தான். அப்போ அவங்களுக்கு பிறக்கிறாங்கல்ல பிள்ளைகள், இந்த மகன்கள் ஹாபில் காபில், இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஒரு ஜோடிக்கு பிறந்தவங்களுடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்? ஆதம் ஹவ்வா ரெண்டு பேர் தான் முதல் ஜோடி, அவங்களுக்கு பிள்ளைகள் தான் பிறந்துகிட்டு இருக்கும். இன்னொரு ஆதம் ஹவ்வா மாதிரியே இன்னொரு ஒரு ஃபேமிலி இருந்து அந்த ஃபேமிலிக்கு அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகளையும் இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அப்படித்தானே இன்னைக்கு நடக்குது. ஒரே ஃபேமிலிக்குள்ள ஒரே அம்மா அத்தாவுக்கு பிறந்தவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா நாமெல்லாம் பிரதர் சிஸ்டரா இருப்போம். அப்போ அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணவே முடியாது. இன்னைக்கு நாம அந்த மாதிரி தான் இருக்கிறோம். அப்ப நாம நம்முடைய ஓன் பிரதரையோ, அதாவது ஓன் சிஸ்டரையோ, ஒரு பிரதரை ஒரு சிஸ்டர், ஒரு சிஸ்டர் ஒரு பிரதரையோ கல்யாணம் பண்ணக்கூடியது ஹராம். யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. உலகத்துல எங்கேயுமே அப்படி நடக்காது. ஏன்? இவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க இன்னொருத்தவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, இப்ப கசின் பிரதர் இருப்பாங்க. கசின் பிரதர் இந்த பக்கம், இவங்க கசின் சிஸ்டர். ஆனாலும் இவங்க ரெண்டு மத்தியில் கல்யாணம் நடக்கும். நம்ம ஷரியத்துல அனுமதி இருக்குது, பெர்மிசிபிள் இருக்குது. ஏன் அப்படிங்கிட்டா, இவங்களுக்கு அம்மா அத்தா வேற, அவங்களுக்கு அம்மா அத்தா வேற.
ஆனா அவங்க இப்ப அத்தா, 2 அத்தா இருக்கிறாங்களே, அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிகளா இருந்திருப்பாங்க. ஆனா அண்ணன் தம்பிகளா இருந்தாலும் அவங்களுடைய பிள்ளைகளை அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணி இவங்க வைக்கலாம். அப்போ நிக்காஹ், மேரேஜ் நடக்கிறது இப்படித்தான் நடக்கும். இன்னைக்கெல்லாம் நாம் அப்படித்தான். அதனால தான் நாம நம்முடைய வீட்டில் பெரியப்பா, பெரியத்தா, சின்னத்தா அவங்களுடைய மகளை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்குவாரு. இதெல்லாம் அதே மாதிரி அங்கிள் அவங்களுடைய பிள்ளைகளை அவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்கும். இப்படி கல்யாணம் நடக்கும் இல்லையா? இன்னைக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறதுக்கு ஏன் அல்லாஹ் அனுமதிச்சிரு, ஏன் இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கானா? ஏன்னா நாம மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, பேர்ஸ், ஜோடிகள் நிறைய இருக்கிறாங்க. இங்கே ஒரு ஃபாதர் மதர், அங்கே ஒரு ஃபாதர் மதர், அங்கே ஒரு ஃபாதர் மதர், அவங்களுக்கு பிள்ளைங்க, இவங்களுக்கு பிள்ளைங்க, இவங்களுக்கு பிள்ளைங்க, இவங்க ஒரு ஊர், அவங்க ஒரு ஊர், இப்படி உலகம் முழுக்க இருக்கனால ஹலாலான நிக்கா செய்கிறதுக்கு நாம் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன தெரியுமா? முஸ்லீமை தான் கல்யாணம் பண்ணணும். நம்பர் 1. ஒரு முஸ்லீம் ஒரு காலம் எப்போவுமே முஸ்லீம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒரு காஃபிரை கல்யாணம் பண்ணக்கூடாது. காஃபிர்னா யாரு? அல்லாஹ்வையே வணங்காம அல்லாஹ் அல்லாத எதை வேணாலும் வணங்குறவங்க, அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்றாம எதை வேணாலும் பின்பற்றுகிறவங்க, குர்ஆனை பின்பற்றாம ஃபாலோ பண்ணாம எதையோ ஃபாலோ பண்றவங்க, அவங்களுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்காது, மறுமையை நம்ப மாட்டாங்க, தொழ மாட்டாங்க. தொழுகையே இல்லாதவங்க காஃபிர் தான். அப்போ தொழுகையே இல்லாத ஒருத்தரை ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வை தொழுகிறவர், அல்லாஹ்வை வணங்குறவர், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டார், அல்லாஹ்வுடைய நபியை ஃபாலோ பண்ணுவார், குர்ஆனை பின்பற்றுவார், மறுமை நாள் கியாமத்தினால நம்புவார், இவர் முஸ்லீம் இல்லையா? இவர் தொழுகை செய்வார்ல, இவருக்கு அல்லாஹ்வை வணங்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ண முடியாது இவர், ஒரு பெண்ணை. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை தான் கல்யாணம் பண்ணணும். 2வது கண்டிஷன், சொந்தத்தில் அப்படியே தன்னுடைய அம்மாவுக்கு பிறந்தவங்களை கல்யாணம் பண்ண முடியாது. அப்போ வேற ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்களை தான் இவங்க கல்யாணம் பண்ண முடியும், வேற ஒரு அத்தாவுக்கு பிறந்தவங்களை தான் இவங்க கல்யாணம் பண்ண முடியும். அப்போ வேற இந்த மாதிரி இருக்கிற பார்த்து நம்ம ஒரு முஸ்லீமான்னு பார்த்து இப்படி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நம்முடைய அம்மா அத்தா, உங்களுடைய அம்மா அத்தா எல்லாரும் அப்படி தான் கல்யாணம் பண்ணியிருப்போம். அப்புறம் நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம். அப்போ நிக்காஹ் இப்படியெல்லாம் இப்போ நடக்குதுல்ல, இந்த மாதிரி இல்லாத ஒரு காலம் இருந்துச்சு. எப்போ அது? அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர் மட்டும்தான் ஒரு ஜோடி இருக்கிறாங்க. அவங்க தான் ஃபாதர் மதர், அவங்களுக்கு தான் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இன்னொரு ஜோடிக்கு பிறந்த பிள்ளைங்க இருக்க மாட்டாங்களே, ஏன்னா இன்னொரு ஜோடியே இல்லைல்ல. அப்போ என்ன செய்யறது? அப்போ அல்லாஹ் ஒரு சட்டம் போட்டிருந்தான் ஷரியத்தில். அப்போ ஒரு சட்டம் இருந்துச்சு, ஒரு ரூல். என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு குழந்தை பிறக்கும்ல, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பெற்றெடுப்பாங்கல்ல, அவங்க வயிற்றுலேருந்து குழந்தை வெளியே வரும். இப்படி குழந்தை பிறக்கும் போதெல்லாம் ரெட்டை குழந்தையாக தான் பிறக்கும், ட்வின்ஸ். ஒரு தடவை குழந்தை பிறந்துச்சுன்னா, குழந்தை பிறக்கும்போது 2 குழந்தைகள் பிறந்திருக்கும். அதில் ஒரு குழந்தை ஆணாக இருக்கும், இன்னொரு குழந்தை பெண்ணாக இருக்கும். ஒரு பேபி பாய், இன்னொரு பேபி கேர்ள். இப்படி தான் அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு குழந்தை பிறக்க வைப்பான். ஒவ்வொரு ப்ரெக்னன்சியிலும் அவங்க குழந்தையை பெற்றெடுக்கும் போது 2 பிள்ளைங்களை பெற்றிருப்பாங்க, ட்வின் தான் இருக்கும். அப்போ அந்த ட்வின்ல ஒருத்தர் பாய், இன்னொருத்தர் கேர்ள். அதே மாதிரி அடுத்த இன்னொரு ப்ரெக்னன்சி குழந்தை பெற்றிருப்பாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் நாடி இன்னொரு தடவை அவங்க கர்ப்பமாவாங்கல்ல, கன்சீவ் ஆகிருப்பாங்க. அப்புறம் திரும்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கும் போது அப்பவும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு 2 குழந்தை பிறக்கும். ஒன்று பாய், இன்னொன்று கேர்ள். இப்படி இருக்கும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பியூட்டிஃபுல். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் படைக்கிறவன் அவன் நாடியவாறு அவன் நினைச்ச மாதிரி படைப்பான். ஏன்னா அல்லாஹ் தான் குழந்தையை கொடுக்குறான். அவன் நினைச்சா குழந்தையை கொடுப்பான், குழந்தைய ஆணாகவே கொடுப்பான், பெண்ணாகவே கொடுப்பான். அல்லாஹ் நினைச்சா ரெட்டையா ட்வின்ஸாக கொடுப்பான். ட்வின்ஸ்லையும் 2 பேரையும் ஆணாக படைப்பான். அல்லாஹ் விரும்பினானா 2 பேரையும் பெண்ணா படைப்பான். அல்லாஹ் நினைச்சானா இப்போ ஹவ்வாவுக்கு அல்லாஹ் படைச்சான் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு பிரெக்னன்சிலையும். அதுவும் பாருங்க, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு பிரெக்னன்சிலும் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை பிறக்கும் போதுல ட்வின், ஒரு பாய் ஒரு கேர்ள், ஒரு பாய் ஒரு கேர்ள். எப்பவுமே 2 குழந்தை தான் பெற்றெடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம்முடைய ரப்பு, அவன் தான் குழந்தையை கொடுக்கிறவன். நம்ம அவன் பக்கமே திரும்பணும். நமக்கு குழந்தை தேவை, நமக்கு பிள்ளைகள் தேவைன்னா பெரியவங்க
கல்யாணமானவங்க அதிகமாக அல்லாட்ட கேட்கணும், அல்லாஹ் எங்களுக்கு சாலிகான குழந்தைகளை கொடு. அல்லாஹ்வை தவிர யாரும் எதையும் கொடுக்க முடியாது. இந்த ஸ்டோரியில் அதுவும் நமக்கு தெரியுது பாருங்க. அல்லாஹ் தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு ரெட்டையா கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ ரூல் என்ன தெரியுமா? இப்போ அவங்க பிள்ளைகளுக்கு மத்தியில் தானே கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்து அப்புறம் அவங்களுக்கு குழந்தைகளை பெற்றெடுக்கணும் இல்லையா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஆகாமல் குழந்தைகளை பெற முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்தாதான் அல்லாஹ் குழந்தையை கொடுக்கும்போது அது ஹலாலாக நம்ம கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றெடுக்கிறது. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த கல்யாணம் அடுத்து நடக்கணும் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி அல்லாஹ் ரூல் வச்சிருந்தான்னா, ரெட்டையா பிறந்தாங்கல்ல, அந்த ரெட்டையா பிறந்தவங்களுக்குள்ள கல்யாணம் நடக்கக்கூடாது, ஹராம். உதாரணத்துக்கு ஒரு பிரசவத்தில் ஒரு பாய் ஒரு கேர்ள், அவங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனால் அடுத்து இன்னொரு பிரெக்னன்சியில் குழந்தை பிறந்திருக்கும்ல, அதில் ஒரு பாய் ஒரு கேர்ள் இருக்கும்ல, அப்போ அந்த பாய் அல்லது கேர்ள் அவங்க இதுக்கு முன்னாடி பிறந்த அந்த பிரெக்னன்சியில் பிறந்த பாய் அல்லது கேர்ள் அதுக்கு பின்னாடி பிறந்த பிரெக்னன்சியில் பிறந்த பாய் அல்லது கேர்ள் அவங்கள தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்போ தன்னோடு பிறந்த தன்னுடைய சிஸ்டரை ஒருத்தர் கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனால் அதே தன்னுடைய அம்மாவுக்கு அடுத்த வேற பிரெக்னன்சியில் பிறந்துச்சு இல்லையா, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலாம். அவங்க ஓன் சிஸ்டர் தான், ஆனாலும் அல்லாஹ் தஆலா அப்போ அந்த கல்யாணம் பண்ணிக்கிறத அனுமதிச்சிருந்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தடுத்துட்டான். இன்னைக்கு நாம் யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் இல்லையா? அதான் நான் சொன்னேன்ல. இப்போ கவனமாக கேளுங்க. ஹாபில் அவருக்கும் ஒரு சிஸ்டர், அவரும் ஒரு பெண்ணும் சேர்ந்து பிறந்தாங்க. காபில் அவருக்கும் ஒரு சிஸ்டர், அந்த பெண்ணும் காபிலும் சேர்ந்து ஒரே பிரசவத்தில் பிறந்தாங்க. இப்போ திங்க் பண்ணுங்க, ஹாபில் காபில் 2 பேரும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்களுக்கான ஜோடியா அல்லாஹ் தஆலா யாரை அனுமதிச்சிருப்பான்? புரிஞ்சுக்கோ உங்களுக்கு. காபில் யாரை கல்யாணம் பண்ணணும்னா ஹாபிலோடு பிறந்தாங்க இல்லையா, அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும். ஹாபில் யாரை கல்யாணம் பண்ணணும்னா காபிலோடு பிறந்தாங்கல்ல அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும். அதாவது காபிலோடு பிறந்த பெண்ணை ஹாபிலும், ஹாபிலோடு பிறந்த பெண்ணை காபிலும் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் சட்டம். இப்போ என்ன நடந்தது தெரியுமா? கேளுங்க. இப்போ காபிலோடு பிறந்த பெண் இருக்காங்கல்ல, அழகுல கம்மியா இருந்தாங்க, புரியுதா? ஹாபிலோடு பிறந்த பெண் இருந்தாங்கல்ல, ரொம்ப அழகா இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக முடிவு பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, காபிலுக்கு ஹாபிலோடு இருக்கக்கூடிய அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க. இந்த பக்கம் ஹாபிலுக்கு சொன்னாங்க, காபிலோடு பிறந்த அந்த பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. இப்போ என்ன ஆச்சுன்னா, உடனே காபில் என்ன சொன்னாரு? காபில் நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா, அவ அழகா இல்லை அப்படின்றார். எனக்கு அவளுடைய அழகு எனக்கு பிடிக்கல, என்னோடு பிறந்தாலே அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அது ஹராம், நீங்க அப்படி பண்ணக்கூடாது, தப்பு, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். காபில் நீங்க ஹாபிலோடு பிறந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா காபில் ஏத்துக்கல, அப்படி பிடிவாதமா நின்றார். இல்ல என்னோடு பிறந்தவளை தான் பண்ணுவேன், ஏன்னா அவ தான் ரொம்ப அழகா இருக்கிறா. அங்க ஹாபிலோடு பிறந்தவ அவள் அழகு இல்லை, எனக்கு அவளை பிடிக்கல, என்னோடு பிறந்தவ தான் அழகா இருக்கிறா, அதனால அவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்பவே யார கல்யாணம் பண்ணுவேங்கிற விஷயத்துல சொந்த அத்தாட்ட பெத்தெடுத்தவர்கிட்ட வாக்குவாதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொன்னாங்க. சொல்லிட்டு இதுதான் அல்லாஹ்வுடைய சட்டம், நீ அல்லாஹ்வுக்கு பயந்து நட, நீ செய்யறது ஹராம், நீ செய்யக்கூடாது, அது தப்பு, அது. ஆகவே நீ ஹாபிலோடு பிறந்த பெண்ணைத்தான் நீ கல்யாணம் பண்ணணும், அதுதான் ஹலால். உன்னோடு பிறந்த பெண்ணை ஹாபில் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு காபிலுக்கு சொன்னாங்க. அவர் ஏத்துக்க மாட்டேன்னு நின்றார். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, சரி நீங்க ரெண்டு பேரும் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுங்க, யாருடைய குர்பானி அல்லாஹ் ஏத்துக்கிறாங்கிறதுல தெரிஞ்சிரும்.
உண்மையிலேயே அல்லாஹ் யாருடைய குர்பானியை ஏத்துக்குவானா? அல்லாஹ்வுக்கு பயப்படுங்கிற குர்பானி தான் ஏத்துக்குவான். ஆகவே நீங்க 2 பேரும் குர்பானி கொடுக்கும்போது நீங்க செய்யறதுல எது சரிங்கிறத அல்லாஹ் காட்டுவான். நீ தப்பு செய்யற, நீ ஹராம செய்யற அப்படின்னா அல்லாஹ் உன்னுடைய குர்பானியை ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு காபில்கிட்ட சொன்னாங்க. ஹாபிலும் குர்பானி கொடுப்பாரு, அவர் அல்லாஹ்வுக்கு பயந்தவர் அப்படின்னா அவருடைய குர்பானி அல்லாஹ் ஏத்துக்குவான் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேரும் குர்பானி கொடுத்தாங்க. குர்பானினா என்ன? அல்லாஹ்வுக்காக பலியிடுறது. குர்பான் அப்படின்னு சொன்னா பலியிடுறது, தியாகம் செய்யறது, அர்ப்பணம் செய்யறது, நம்மை டெடிகேட் பண்றது, நம்மை கொடுக்கிறது. எப்படி எப்படி குர்பானி அப்ப கொடுத்தாங்க அப்படின்னா, ஹாபில் காபில் 2 பேருக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானி கொடுக்க சொன்னாங்கல்ல. இப்ப ஹாபில் என்ன செய்தாருன்னா, அல்லாஹ்வுக்காக ஒரு ஆட்டை அறுத்து, பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர், ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்தார். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த ஆட்டுடைய இறைச்சி மீட் இருக்கும்ல, அதை அப்படி எரிச்சிருச்சு. இதுதான் அல்லாஹ் அந்த குர்பானியை ஏத்துக்கிட்டான், கபூல் செய்துட்டாங்கிறதுக்கு அப்ப இருந்த அடையாளம். இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் நடக்கிறது இல்லை. அந்த காலத்துல ஆரம்பத்துல எல்லாம் ஒருத்தர் குர்பானி கொடுத்தா அந்த குர்பானி அல்லாஹ்வுக்காக ஒருத்தர் உண்மையா கொடுத்திருக்காருன்னா அல்லாஹ் எப்படி அதை ஏத்துக்குவான் அப்படின்னா, அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு அனுப்புவான். அப்படியே அந்த நெருப்பு வந்து சட்டுன்னு அந்த குர்பானி இறைச்சியை அப்படியே கரிச்சிடும். அப்படின்னா என்ன? அந்த இறைச்சி அப்படியே வெந்துரும், அதுல தீப்பத்திக்கும். தீப்பத்திருச்சு அப்படின்னா அதுல கரிச்சு போச்சு அப்படின்னா அந்த குர்பானி அல்லாஹ் கபூல் செய்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றி செலுத்துவாங்க. இது ஒரு அடையாளம். அதே மாதிரி ஒருத்தர் எது வேணாலும் குர்பானி கொடுப்பார், ஆடு கொடுப்பாங்க, மற்றதும் கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, அல்லாஹ் தாலா குர்பானி கொடுக்க சொல்லி ஆதமுக்கு சொல்லியிருந்தா, ஆதம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. பிள்ளைகள் 2 பேரும் குர்பானி கொடுக்குறாங்க. அதுல காபில் கொடுத்தது என்ன தெரியுமா? அவர் தானியங்கள் இருக்குதுல, ஹார்வெஸ்ட் பண்றது, ஹார்வெஸ்ட் பண்ண தானியங்களை அல்லாஹ்வுக்கா நான் குர்பானி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வச்சார். அல்லாஹ் ஏத்துக்கவே இல்லை. அது அப்படியே இருந்துச்சு. வானத்திலிருந்து நெருப்பு வரவும் இல்லை, அதை கரிக்கவும் இல்லை, ஃபயர் ஆகலை. அப்போ 2 பேருடையதில் ஒருத்தருடையதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இன்னொருத்தருடையதை அல்லாஹ் ஏத்துக்கல. அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்றான், இது கர்ரபா குர்பானன், இத் கர்ரபா குர்பானன் ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுதகப்பில் மினல் ஆஹர். 2 பேரில் ஒருத்தருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், கபூல் செய்தான், இன்னொருடைய அல்லாஹ் கபூல் செய்யவில்லை. கால, இப்ப யாருடையதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா காபிலுடையதை ஏற்றுக்கொள்ளல. ஏன்? அவர் தான் தப்பு செய்யறதுக்கு தயாரா இருந்தவர். அவர் தன்னோடைய பிறந்த அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுவேன் நின்றுகிட்டு இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லியும் கேட்கல. அல்லாஹ் அதை ஹராமாக்கியிருக்கான்னு இருந்தும் ஹாபீலோடு பிறந்த பெண்ணை கல்யாணம் பண்ண மறுத்துட்டு இவர் என்ன செய்தாரு? தன்னோடு பிறந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னார். அப்போ இவர் ஹராமான ஒரு காரியத்தை செய்யறதுனால அல்லாஹ் தஆலா அவருடைய குர்பானியை ஏத்துக்கல. இப்போ உடனே இவருக்கு இன்னும் கோபம் வந்துருச்சு, பொறாமை அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே ஹாபீலுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பெண்ணு அழகான பெண்ணு, தன்னோடு பிறந்த பெண்ணு ரொம்ப அழகா இருக்கிறாள், அவளுக்கு கிடைக்கா, அவள் வந்து அவனுக்கு அவனுக்கு அழகான பெண்ணா அப்படின்னு அந்த விஷயத்துல இவருக்கு காபிலுக்கு ஹாபில் மேல பொறாமை. இப்ப குர்பானி இந்த விஷயத்துல இவருடைய ஏற்கலையில, அல்லாஹ் ஏத்துக்கலையில பொறாமை அதிகமாயிடுச்சு அவருக்கு. உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? கால, அல்லாஹ் சொல்றான், லஅக்துலன்னக் அப்படின்னார். யாரை பார்த்து? ஹாபில பார்த்து இவர் சொன்னாரு, நான் உன்னை கொலை செய்வேன், உன்னை கொல்லுவேன், வெட்டிடுவேன் உன்னைய அப்படின்றார். கல்யாணம் பண்ணுவேல உன்னை நான் வெட்டி போடுவேன் அப்படின்றார். அவருக்கு அவ்வளோ கோபம் வந்து பொறாம வந்துருச்சுன்னா தன்னுடைய சொந்த சகோதரனை, பிரதரை கூட ஒருத்தன் கொலை செய்திருவானா. இதுதான் இந்த ஸ்டோரியில் இங்கே தெரிகிற ஒரு பாயிண்ட். அப்போ பொறாமைங்கிறது ஹசத், என்வி. பொறாமைனா என்ன? ஒருத்தருக்கு அல்லாஹ் புரிந்திருக்கிற அருட்கொடை நன்மைகளை பார்த்து எனக்கு கிடைக்கலையே, எனக்கு வயிறு எரியுதே, அவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறது இருக்குதுல்ல, அதான் அதுக்கு பேர் தான் பொறாமை.
அல்லாஹ் ஒருத்தருக்கு நல்லது கொடுத்துருப்பான், சில பணம் கொடுத்துருப்பான், வீடு கொடுத்துருக்கலாம், எதுவுமே ஒருத்தருக்கு அழகான ட்ரெஸ் கொடுத்துருக்கலாம், அல்ல ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கலாம், ஒரு நல்ல தொழிலை அல்லாஹ் கொடுத்துருக்கலாம், ஒரு நல்ல வியாபாரம் கொடுத்துருக்கலாம். அல்லாஹ்தால எதையோ எது வேணா இருக்கலாம், ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கலாம், ஒரு அழகான ஒய்ஃபை கொடுத்துருக்கலாம். பாருங்க, அல்லாஹ்தால ஹாபிலுக்கு அழகான ஒய்ஃபை கொடுக்குறான், காபில் கொடுக்கல. அல்லாஹ் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறான். இந்த சோதனையில் காபில் தோத்துட்டார். ஏன்? அவருக்கு பொறாமை வந்துருச்சு. ஷைத்தான் அவரை தூண்டி விட்டு ஹாபில் மேல பொறாமைனால அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறாமை வந்துருச்சுன்னா அவருடைய பொறாமை உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. என்னன்னா, முதல்ல பொறாமை வந்தது தான், ஆனா அவர் இந்த அளவுக்கு போகல. இப்ப பொறாமை அதிகமாயிடுச்சு. தன்னுடைய குர்பானி அல்லாஹ் ஏத்துக்கலையா, அப்படியே அவருக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த பொறாமையில அப்படியே ஹாபிலுக்கு அழகான ஒய்ஃப் கிடைச்சானா, நான் இவனை சும்மா விடக்கூடாது, இவன் உயிரோட இருக்கக்கூடாது, இவனை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தன்னுடைய பிரதர்கிட்டயே இவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை நான் உன்னை கொலை செய்தே தீருவேன் அப்படின்னு சொன்னார். அதாவது உண்மை உறுதியா சொன்னாரு. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அப்படின்னா உன்னை நிச்சயம் கொலை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொன்னார். பொறாமை அவ்வளோ. சுப்ஹான் அல்லாஹ். இப்ப அல்லாஹ் சொல்றான், கேளுங்க. உடனே ஹாபில் பதில் சொன்னார், قال إنما يتقبل الله من المتقين. நிச்சயமா அல்லாஹ் யாருடைய நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்றா, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து தக்வாவோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய அமல்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். யார் சொல்ற பதில் இது? ஹாபில் சொன்ன பதில். யாருக்கு? காபிலுக்கு. காபில் உன்னை கொலை பண்ணுவேன்னு சொன்னப்ப இவர் சொன்னாரு, நீ அல்லாஹ்வுக்கு பயந்து நட, அல்லாஹ் தக்வா உள்ளவங்களுடைய அமலத்தான் ஏத்துக்குவான். நீ தக்வா இல்லாத காரியத்தை செய்யற, அதனால தான் அல்லாஹ் உன்னுடைய குர்பானியை ஏத்துக்கல. நீ அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படி அப்படின்னு இவர் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்து என்ன சொன்னார்? அவன் கொலையை பண்ணுவேன் அவர் சொன்ன உடனே காபில் அவர் அடுத்து சொல்றார், إلي يدك لتقتلني ما أنا بباسط يدي إليك لأقتلك. நீ என்னை கொலை செய்து வெட்டுவதற்கும் கையை நீட்டினால் கூட நான் என்னுடைய கையை கொண்டு உன்னை கொலை செய்யவே மாட்டேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, இன்னி அகாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன். நிச்சயமாக நான் எல்லா உலகங்களுக்கும் இறைவனான அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன். நீ என்னை கொலை செய்ய கையை தூக்கிடுவ, என்னை வெட்டுவ, அடிப்ப, கொல்லுவ. ஆனா எனக்கு நான் ஒரு காலம் உன்னை கொலை செய்ய என் கையை நீட்டவே மாட்டேன். நீ என்னை கொன்றாலும் நான் கொலை செய்ய மாட்டேன் உன்னைய. ஏன்னா நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன். நீயும் நானும் சண்டை போட்டு நீ என்னை கொலை செய்ய வர, நான் உன்னை கொலை செய்ய வந்தேனா நிச்சயமா நானும் உன்னை போல ஒரு பாவி ஆயிருவேன். ஆகவே நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார். இங்க கவனிங்க, இந்த நேரத்தில் ஒன்று தெரியுமா? கொலை செய்ய வரக்கூடிய காபில் இருக்கிறாரு, அவரை விட 2 மடங்கு ஆண்களுடைய சக்தி பலம் ஹாபிலுக்கு இருந்துச்சான். நம்முடைய சலஃப் சொல்லி இருக்கிறாங்க, சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும், நபி தோழர்கள், 2 மடங்கு சக்தி இருந்துச்சு. இவர் நினைச்சார், இவர் காபில இவரும் கொலை பண்ணியிருக்க முடியும். ஆனா கொலைங்கிறது ஒரு பெரிய பாவங்கிறதுனால இவர் என்ன செய்யறாரு, நான் ஒரு காலம் உன்னை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்றார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப நம்ம ஒருத்தன் கொலை பண்ண வந்தானா நாம அவனை கொலை பண்ண வேணாமா அப்படின்னு. நல்லா கவனிங்க. பாயிண்ட் நம்பர் 1, நம்மை ஒருத்தன் கொலை பண்ண வந்தான்னா நம்ம தடுக்க செய்யணும். தடுக்கிறப்ப அவன் கொல்லப்பட்டுட்டான் அப்படின்னா அது வேற. நம்ம மேல அல்லாஹ் குற்றம் பிடிக்கும், அல்லாஹ் நம்மை மன்னிச்சிருவான். புரியுதா? அல்லாஹ் நம்மை மன்னிச்சிருவான். ஏன்னா நம்முடைய நோக்கம் என்ன இல்லை, நாம் அவனை கொலை பண்ணணும்னு இல்லை. ஆனா நம்ம ஒருத்தர் கொலை பண்ண வந்தா நாம தடுக்கிறோம். நாம தடுக்கிறப்ப அவனோட சண்டை போடுறோம். தப்பு இல்லை, சண்டை போடலாம், சண்டை போடணும். நம்ம ஒருத்தர் கொலை பண்ண வரான், அவனை அடிக்க வரான்னா நம்ம தடுக்கிறக்கா சண்டை போடுறது. புரியுதா? அது தப்பு இல்லை. ஆனா
அவனை தடுத்துட்டோம், அதுக்கு பிறகு அவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சோன்னு வைங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஓ, அவனை கொலை பண்ணி தான் தீரணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அப்ப நாமும் கொலை செய்யக்கூடிய பாவியாயிரும். கில்லிங் பண்ற ஒரு கில்லரா மாறிய மர்டர் பண்ண ஒரு குற்றம், பாவம் நமக்கு வந்துடும். இப்போ இங்க ஹாபில் இருக்கிறாரே, அவரு தன்னுடைய பிரதர், அவர் தான் காபில், அவர் கொலை செய்ய வரேன்னு சொல்றப்ப, ஆனா நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். அவரு இப்படி இருக்கும்போது இதே நேரத்திலேயே அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, இன்னி உரீது அன் தபூஅ பிஇஸ்மி வ இஸ்மிக ஃபதகூன மின் அஸ்ஹாபின் நார் வதாலிக ஜஸாஉ ஸாலிமீன். அடுத்து அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ஹாபிலு? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்னை கொலை செய்ய வந்தேனா, நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். என்னுடைய பாவமும் உன்னுடைய பாவமும் உன் மேலேயே போகட்டும், உன் மேலேயே இருக்கட்டும் அப்படின்னு, இதனால நீ நரகத்துக்கு போவேன்னு நான் விலகிக்குவேன், உன்னை நான் கொலை செய்ய மாட்டேன். ஏன்னா இப்படித்தான் அநியாயம் பண்றவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். காபில்கிட்ட இவர் சொல்றாரு, ஹாபில் என்னன்னா, நீ என்னை கொல்லுவ, அப்போ என்னிடமும் ஏதாவது பாவங்கள் இருக்கும்ல, இந்த பாவம் உன் மேலதான் வரும். என்னை கொலை செய்யறிய இந்த பாவம் உன் மேல வரும். என்னை கொலை செய்த பிறகு என்னிடம் ஏற்கனவே வேற பாவங்கள்ல இருக்குமா, இந்த பாவத்தை அல்லாஹ் உன் மேலே போடுவான். அப்ப என்ன ஆகும்? இந்த பாவத்தினாலே நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ அஸ்ஹாபுன்னார் ஆயிடுவ, அதாவது நரகவாசியாக ஆயிடுவ. இப்படித்தான் அநியாயக்காரர்களுக்கு கூலி அல்லாஹ்விற்கு தண்டனை இருக்கு அப்படின்னு யார் சொல்றா? ஹாபில் அவர்கிட்ட சொல்றார், காபில்கிட்ட. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நாம ஒரு பாவத்தை செய்தோம்னா, ஒருத்தருக்கு அநியாயம் செய்தோம்னா, அநியாயத்துக்கு ஆளாகி நம்மால அநியாயத்துக்கு பாதிக்கப்பட்டவன் இருப்பான்ல, அவனுடைய பாவத்தை கூட நம்ம தலையில அல்லாஹ் போட்டுருவான். இதனால அவனுடைய பாவத்தை நாம சுமந்து அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்துக்கு போயிடுவோம். ஏற்கனவே நாம ஒரு பாவத்தை ஒருத்தனுக்கு அநியாயத்தை பண்ணும்போது அந்த அநியாயமும் அதனாலேயும் நரகத்துக்கு போயிடுவோம். அது மட்டும் இல்ல, நாம செய்யக்கூடிய அநியாயம், அக்கிரமம், ஒருத்தருக்கு செய்த துரோகம், அதனால அந்த பாதிச்சவன் இருப்பான்ல, கஷ்டப்பட்டவன், அல்லது இப்ப கொலை செய்தார் இவரு, கொல்லப்பட்டுட்டார் அவரு, அப்ப கொல்லப்பட்டவருடைய பாவங்கள்லாம் இருக்கும்ல, அந்த பாவத்தை எல்லாத்தையும் கொலை செய்தவன் மேல அல்லாஹ் போட்டுருவானா. இதத்தான் அப்பவே ஹாபில் காபில்கிட்ட சொல்றார். சொல்லிட்டு, என்னுடைய பாவம் உன் தலையில தான் வந்து விடியும், உன்னுடைய பாவத்தையும் சேர்த்து நீ நரகத்துக்கு போயிடுவ, நீ அல்லாஹ்வுக்கு பயந்து நட, அநியாயம் பண்ணின இதுதான் உனக்கு தண்டனைன்னு சொன்னார். இதை எதையும் அவர் யோசிக்கல. யாரு? காபில். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, فَطَوَّعَتْ لَهُ نَفْسُهُ قَتَلَ أَخِيهِ. காபில் யோசிச்சாரு, பொறாமையும் தூண்டிக்கிட்டே இருக்குது. அவர் தனக்குள்ள வேணான்னு நினைச்சார், ஆனாலும் பொறாமை தூண்ட 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 அவர் மனசுக்குள்ள அப்படி பொறுக்கல, வயிறு எரியுது, விடக்கூடாது, இவன் கல்யாணம் பண்ணி இவன் சந்தோஷமா அழகான பொண்டாட்டியோடு இருக்க, நான் அவ்வளோ அழகில்லாத பொண்டாட்டியோடு இருக்கிறதா நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு மனசுல நினைக்க பொறாம அதிகமாய் கடைசியில முதல்ல யோசிச்சாரு, கொலை செய்யலாமா வேண்டாமா. இந்த மனசுல தூண்டி தூண்டி ஷைத்தான் போட கடைசியில கொலை பண்ணிட்டாரு. கத்ல அஹி, தன்னுடைய சகோதரனையே கொலை செய்து விட்டார். ஃபகதலஹு ஃபஅஸ்பஹ மினல் காசிரீன். இதுக்கு பிறகு அவர் நஷ்டவாளியாக ஆகிவிட்டார், பெரிய பாவத்தை பண்ணிட்டார். இவர் செய்ததான் முதல் பாவம் கொலை. இதுக்கு முன்னாடி பூமியில நடக்கவே இல்லை. அதுக்கு பிறகு நடந்த எல்லா கொலைக்கும் முதல் கொலையா இருந்தது இந்த கொலை தான். யாரை இவர் கொலை செய்திருக்கார்? தன்னுடைய சகோதரனை, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ங்கிற நபியுடைய மகனை, அதுவும் நபியின் மகனாய் இருந்து கொண்டே இந்த காபில் தன்னுடைய சகோதரர் ஹாபில கொலை செய்துட்டார். பொறாமையினால கொலை செய்துட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கொலைகளுக்கும் ஆதமுடைய மகனுக்கு பங்கு போய்கிட்டே இருக்குது. ஏனென்றால் அவர்தான் முதல் தடவையாக இந்த கொலை செய்கின்ற ஒன்றை செய்தார். யாரு? காபில் தான் முதல் கொலை செய்தவர். அதனால இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கொலை செய்யக்கூடியவங்க செய்கிற அந்த பாவம் இருக்குதுல்ல, அந்த பாவத்திலிருந்து ஒரு ஷேர், ஒரு பங்கு காபிலுக்கு போய்கிட்டே இருக்குதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, ஏன் தெரியுமா? ஏன்னா முதல் தடவை அவர் தான் இந்த வழியை காட்டிட்டாரு. கொலைன்னு ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் தான் முதல்ல காட்டினாரு, அவர் தான் முதல்ல செய்தாரு. ஒரு விஷயத்த நம்முடைய சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க.
சலஃப் சொல்லியிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? எப்படி கொலை நடந்தது அப்படின்னா, அந்த கொலை எப்படி செய்யணும் கூட முதல்ல காபிலுக்கு தெரியாதான். எப்படி செய்யறது, இவனோட உயிரை எடுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு, ஹாபிலுடைய உயிரை. ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியலையா. இவர் உடனே அவரை அடிச்சு அவர் மேலே ஏறி அவருடைய மண்டையை பிடிச்சு ஆட்டுறாராம். ஆனா என்ன செய்யறது, ஆனா உயிர் போகலை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்தானா, ஷைத்தான் மனித வடிவத்தில் வந்து இந்த கொலை செய்யறதுக்கு வழி கட்டி கொடுத்தானா. ரெண்டு விதமா செய்தி இருக்குது. ஒன்று மனித வடிவத்தில் வந்தான் அப்படிங்கிறது, அல்லது அந்த நேரத்தில் இவர் இந்த கொலை செய்யறதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தார், ஒரு காட்சியை பார்த்தார். ஷைத்தான் ஒரு பிராணி, ஒரு விலங்கு, ஒரு அனிமல் மேல, அந்த அனிமல் மேல ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு அந்த அனிமலுடைய மண்டையில போயிட்டு ஒரு கல்லை தூக்கி போட்டோனே அந்த அனிமல், அந்த விலங்கு அப்படியே அந்த மண்டை சிதறி, கல்லை போட்டோனே அப்படி மண்டை சிதறி செத்துருச்சு. இதை பார்த்த பிறகுதான் இப்படிதான் கொலை பண்ணணும்னு அப்பதான் காபிலுக்கு தெரிஞ்சிச்சான். இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது. அல்லாஹ் அறிந்தவன், நமக்கு இப்படி நடந்திருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் நம்முடைய சலஃப், நம்முடைய முன்னோர்கள், அதாவது இந்த மாதிரி ஒரு பழைய செய்தி, இது சஹாபாக்கள் மூலமா நமக்கு வர்ற செய்தி. அப்போ காபில் எப்படி கொலை செய்யறதுன்னு தெரியாத நேரத்தில் ஷைத்தான் ஒரு மனித வடிவத்தில் வந்து ஒரு விலங்கு மேல, ஒரு அனிமல் மேல அதோடைய மண்டையில பெரிய கல்லை தூக்கி டங்குன்னு போட அப்படி மண்டை சிதறி அது சாகிறத பார்த்துட்டு இவர் என்ன செய்தார், இதே தன்னுடைய பிரதர் மேல ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சு இன்னொரு பெரிய கல்லை தூக்கி ஒரு மண்டை மேல டம்முன்னு போட்டாராம். அவர் செத்துட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் தக்வா உள்ள மனிதர், ஒரு முத்தகி, தக்குவா உள்ளவர். அவருடைய குர்பானி அல்லாஹ்ட்ட கபூலாச்சு. அப்படிப்பட்டவர் அவர். ஹாபில் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார், ஒரு நபியின் மகன். இந்த உலகத்தில் முதல் கொலையில கொல்லப்பட்டவர் யார் தெரியுமா? ஒரு நபியுடைய மகன். அது ஒரு தக்குவாதாரி தான் முதல் தடவை கொல்லப்பட்டார். இது செய்ததே ஒரு நபியுடைய மகன். ஏன்னா அவருக்கு தக்குவா இல்லை. இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க, தக்குவா இருந்தாதான் அல்லாஹ்ட்ட கண்ணியம், அல்லாஹ்ட்ட நம்முடைய அமல் கபூலாகும். தக்குவா இல்லைன்னு வைங்களேன், அல்லாஹ் நம்முடைய அமல்களை எல்லாம் அழிச்சிருவான், ஏத்துக்கவே மாட்டான். ஒருத்தர் நபியுடைய மகனா இருந்தா கூட தக்குவா இல்லைன்னா அவருடைய அமலை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான், அவருடைய குர்பானி அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். தக்குவா முக்கியம், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும், ஹராமை விட்டு விலகணும். நபியுடைய மகனா இருந்தாலும் ஹராமான முறையில கல்யாணம் பண்ணா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். ஹராமான முறையில ஒரு பெண்ணை அடையணும்னு நினைச்சா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஹராமான முறையில காதல், லவ் சுத்துறது, லேடிஸ் பின்னாடி அலையிறது, அல்ல லேடிஸ் ஜென்ஸ் பின்னாடி அலையிறது, இந்த மாதிரி எவ்வளவு ஹராமான முறையில சுத்துறாங்க. இது எல்லாமே தக்வாவுக்கு எதிரானது, அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறதுக்கு எதிரானது. உண்மையான அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒபே பண்ணுவார். ஹலாலான முறையில் அல்லாஹ் சொன்ன முறைப்படி, அல்லாஹ்வுடைய நபி காட்டிய முறைப்படி தான் கல்யாணம் பண்ணுவார். அங்க காபில் அல்லாஹ்வுடைய நபி ஆதம் காட்டிய முறைப்படி கல்யாணம் பண்ணாம பொறாமையினால தன்னுடைய சகோதரர் ஹாபில கொலை பண்ணார். இதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, இவர் கொலை பண்ணிட்டாரு, ரத்த சகதியா மண்டை சிதறி அந்த இடத்துல ஹாபில் இருக்கிறார். இப்போ அந்த நேரத்துல இந்த உடம்பு இருக்குது இல்லையா, ஜனாசா, மையத், இந்த மையத்தை ஹாபிலுடையத என்ன செய்யணும்னே அவருக்கு தெரியல. யாருக்கு? காபிலுக்கு. இன்னைக்கு சண்டே தானே, இன்னும் ஒரு 5 minutes 10 minutes பேசிடுவேன், ஓகேயா? கேட்டுருங்க, கேளுங்க. இந்த காபிலுக்கு முதல் தடவை, இப்ப பூமியில முதல் தடவை மரணிச்சதே இவர் தான். யாரு? ஹாபில். இதுக்கு முன்னாடி யாருமே இந்த பூமியில மௌத்தானதே இல்லை, தெரியுமா? முதல் தடவை இந்த பூமியில மரணிச்ச மையத்தான மௌத்தா போனவர் கொலையால தான் மௌத்தா போனார். இது நம்பர் 1. நம்பர் 2, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பூமியில யாரை இன்னைக்கு நாமெல்லாம் என்ன செய்வோம்? புதைக்கிறோம் இல்லையா, குழி தோன்றோம், ஜனாசாவை மையத்தை கொண்டு போய் தொழுகை நடத்தி கொண்டு போய் குழியை தோண்டி போட்டு மண் போட்டு மூடி வரோம். கபர்ஸ்தான்ல அப்படிதான் நடக்குது இல்லையா? இதெல்லாம் முன்னாடி நடக்காத ஒரு காலம் இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? எப்படி அடக்கம் செய்யணும், எப்படி என்ன செய்யணும்னே தெரியல. அந்த உடம்பு இருக்குது, உயிர் இல்லை, என்ன செய்யணும் தெரியல காபிலுக்கு. இதுக்கு முன்னாடி அவர் கேள்விப்பட்டது இல்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே மௌத்தா போனது இல்லை. இப்போ அவருக்கு என்ன செய்யறதுனே குழப்பமா இருந்துச்சு, என்ன செய்யறதுனே தெரியல.
அப்படி அவர் கண்ணுக்கு முன்னாடி யாரும் இல்லை. ஏன்னா ஒரு கொலை செய்யறதுக்கு தனியாக ஒரு இடத்துல செய்திருக்காரு. ஓகேயா? அப்போ யாருமே இல்லை, மௌத்தா போயிட்டாரு. யாரு? ஹாபில். காபில் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தார். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், கேளுங்க. அல்லாஹ் ஒரு காக்காவை அனுப்பினா. 2 காக்கா விஷயம் அங்க நடந்துச்சு. يبحث في الأرض ليريه كيف يواري سوءة أخيه. அங்க இவர் ஒரு காட்சியை பார்த்தார். காக்கா 2, அந்த இடத்துல ஒரு காட்சி, ஒரு சீன் தெரியுது. 2 காக்காக்குள்ள சண்டை. ஒரு காக்கா இன்னொரு காக்காவை சண்டை போட்டு கொத்தி சாகடிச்சிருச்சு. இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு என்ன நடக்குதுன்னு. இதை காட்டுறது அல்லாதான். அல்லாதான் 2 காக்காவை அனுப்பி என்ன செய்யணும்னு காட்டுறான். ஒரு காக்கா இன்னொரு காக்காவை சண்டை போட்டு சாகடிச்சிருச்சா? இப்ப சாகடிச்ச பிறகு அந்த செத்து போன காக்காவுடைய உடம்பு இருக்கும்ல, அந்த உடம்ப அது என்ன செய்துச்சு அப்படின்னா, அது மண்ணை கொத்தி கொத்தி தோண்டுச்சு. மண்ணை தரையில கொத்தி 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 தோண்டுது. அப்போ கொத்தி தன்னுடைய கால்களால மண்ணை இது பண்ணி அது தோண்டுது, ஒரு குழிய தோண்டுது. அதுக்கு பிறகு இந்த செத்து போன காக்காவை அது தள்ளுது குழிக்குள்ள. அந்த காக்கா அந்த குழிக்குள்ள தொப்புன்னு விழுது. அதுக்கு பிறகு இந்த காக்கா என்ன செய்யுது? மண்ணை போட்டு தள்ளி மூடுது. அல்லாஹ் இதை காட்டுறான். இந்த அறிவை அல்லாஹ் தான் அந்த காக்காவை கொடுத்துருக்கிறான். இப்படித்தான் செத்து போன உடம்ப மூடி மண்ணில் மறைச்சு அடக்கம் பண்ணணும் அப்படின்ட்டு. இதை காபில் பார்த்தாரு. பார்த்த பிறகுதான் அவருக்கு ஒன்று தோணுது. என்ன தெரியுமா? பாரு, அவர் சொல்றாரு, கால அல்லாஹ் சொல்றான், யா வைலதா, என்ன கேடு எனக்கு வந்துச்சு, என்ன நாசம், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். அஜஸ்து அன் அகூன மிஸ்ல ஹாதல் குராப், இந்த காக்காவுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட எனக்கு இல்லாமல் போச்சே. நான் இந்த மாதிரி இல்லாமல் போயிட்டேனே, எனக்கு எவ்வளவு நான் மோசமாயிட்டேனே, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இப்படி என்னுடைய சகோதரனை எனக்கு கொலை பண்ணிட்டேனே, இப்போ என்ன செய்யறதுன்னு கூட தெரியலையே. فأواري سوءة أخي فأصبح من النادمين. அல்லாஹ் தஆலா இப்போ சொல்றான், இவர் காபில் சொல்றாரு, இந்த காக்காவை போல இது கூட எனக்கு அறிவு இல்லாமல் போச்சு, என்ன நாசமா போயிட்டேனே நான். இப்படி எனக்கு இந்த அறிவு கூட இருந்திருந்தா நான் இந்த என்னுடைய சகோதரனை கொலை செய்த இந்த மையத்தை, இந்த உடம்பை நான் மறைச்சிருப்பேனே மண்ணில். இது கூட எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, என்னால் முடியாமல் போயிடுச்சு. அப்படியே அவர் துக்கத்தில், அப்படியே அவருக்கு துக்கம் மூழ்கி போச்சு. அவர் துக்கத்தில் மூழ்கிட்டார். ரொம்ப கவலையாக இருக்கு. ஏற்கனவே கொலை செய்தோம், அதுக்கு பிறகு உணர்றாரு அவர். கவலை வந்துருச்சு, தன்னுடைய சகோதரன் இப்படி கொலை பண்ணிட்டோமேன்னு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருந்தார்ல, அப்போ இதையும் அவர் காக்காவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டார். முதல் தடவை அப்படித்தான் ஒரு ஜனாசா, ஒரு மையத் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. அடக்கம் செய்தது காபில். அல்லாஹ் தஆலா இந்த வரலாறை, இந்த ஸ்டோரி நமக்கு சொல்றதுலேருந்து நமக்கு என்னென்ன தெரியுதுன்னா, முதல் விஷயம், பொறாமை யார் மேலே படக்கூடாது. யார் மேலே படக்கூடாது. ஓ, நம்முடைய பிரதராக இருந்தால் அவர் மேலே தான் படக்கூடாது பொறாமை, அப்படி நினச்சிடக்கூடாது. யார் மேலேயும் நம்ம பொறாமைப்படக்கூடாது. 2வது, பொறாமைனா என்னன்னா, அல்லாஹ் ஒருத்தருக்கு நன்மையை, ஒரு பிளெஸ்ஸிங்கை, அல்லாஹ் ஒரு நியமத்தை, ரஹமத்தை ஒருத்தருக்கு கொடுத்துருக்கும் போது அது தனக்கு கிடைக்காம இருக்கிறத நினைச்சு அவருக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு தான் பொறாமை. ஒருத்தருக்கு அல்லாஹ் கொடுத்துருப்பான், அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கிற, அல்லாஹ் எனக்கும் கொடு அப்படின்னு கேட்கறது பொறாமை இல்லை. நாம கேட்கலாம், அல்லாஹ் எங்களுக்கும் கொடு, அல்லாஹ் நாங்களும் அல்லாஹ் உன்னுடைய பாதையில் நல்ல காரியங்களை செய்வோமே அப்படின்னு. அந்த மாதிரி 2 விதமான பொறாமை அல்லாஹ்வுடைய நபி சொல்லிக்க. ஒன்று, அல்லாஹ் ஒருத்தருக்கு நல்ல இல்மை கொடுத்துருக்கிறான், குர்ஆனுக்கு அறிவை கொடுத்துருக்கிறான், அவர் மக்களுக்கு இல்மை கற்றுக் கொடுக்குறாரு, குர்ஆனுடைய அறிவை கற்றுக் கொடுக்குறாரு. அப்படின்னா அல்லாஹ் இவரை போல நானும் இந்த உன்னுடைய வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், குர்ஆனை பற்றி தெரிஞ்சுக்கணும், உனக்கு உன்னுடைய இல்மை நானும் கற்றுக்கொள்ளணும், நானும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நானும் அமல் செய்யணும் அப்படின்னு நினைச்சு அவருக்கு இருக்கிறது போல தனக்கும் கிடைக்காதா அப்படின்னு பேராசையும் பொறாமை படலாம். இதுல அவருக்கு இருக்கக்கூடாது நினைக்கிறது இல்லை.
அதே மாதிரி ரெண்டாவது தான், அல்லாஹ் ஒருத்தருக்கு நிறைய பணம் வசதியெல்லாம் கொடுத்துருக்குறான். அவர் நல்ல வழியில், அல்லாஹுக்கு பிடிச்சமான வழியில், ஹலாலான முறையில் அந்த பணத்தை செல்வத்தை எல்லாம் செலவழிக்கிறார், தர்மங்கள் செய்கிறார், நல்ல காரியம் பண்ணுறாரு. அப்போ அதை பார்க்குறோம். நம்மிட கையில் அவ்வளோ பணம் இல்லை, அல்லாஹ் அவர் கொடுத்துருக்கிற எனக்கும் அதே மாதிரி கொடுத்து நானும் உன்னுடைய பாதையில் நல்ல காரியங்களை செய்வேனே, அவருக்கு கிடைச்சிருக்குது எனக்கு கிடைக்கல, அவரை பார்த்தா பொறாமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் அதுவும் தப்பு இல்லை. அதாவது இந்த பொறாமை ஹலால், ஏன்னா அவருக்கு இருக்கணும் நமக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறது. ஆனால் ஒருத்தர் கிடைச்சா நமக்கு பிடிக்கல, மனசு கஷ்டமாக இருக்குது, அவனுக்கு ஏன் கிடைச்சிச்சு, அவனுக்கு கிடைக்கூடாதுன்னு எந்த விஷயத்தில் நினச்சாலும் அது பொறாமை தான். இங்கே காபிலுக்கு அந்த மாதிரி பொறாமை, தனக்கு கிடைக்கல ஹாபிலுக்கு கிடைக்குதா அப்படின்னு. இதோடைய விளைவு தேர்ட் பாயிண்ட், கொலை செய்கிற அளவுக்கு கூட ஒருத்தனை பொறாமை கொண்டு போயிடும். நாலாவது விஷயம், நமக்கு அநியாயம் ஒருத்தன் பண்ண வரானுங்கிறதுக்கு தடுக்கலாம், ஆனால் நாம் அவனுக்கு அநியாயம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் ஹாபிலு கொலை செய்ய வரக்கூடிய காபில்கிட்ட, நான் உன்னை நோக்கி என் கையை நீட்ட மாட்டேன், உன்னை நான் கொலை செய்ய மாட்டேன்னு சொன்னார். இந்த எல்லா விஷயங்களும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஆக அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஸ்டோரி நாம் இந்த இவ்வளோ லெசன்ஸை பார்த்துக்கிட்டோம். பாரக்